நான் உங்களுக்கு 3 மாசமா ஹெல்ப்பரா இருக்கேன். நான் எப்பனா ஆபரேட்டர் ஆகுறது? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. ஆபரேட்டரா பொறுமையா ஆகலாம்டா. என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அடுத்த மாசம். அதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லி கொடுத்துறேன். சரியா? பைத்தியக்காரன். நான் என்ன கேட்டா என்ன சொல்றேன் பாரு. பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். தி நெக்ஸ்ட் டே. என்னடா பண்ணிட்டு செட்டிங் போட்டுட்டு இருக்கேன்டா. நான் எப்பனா அந்த செட்டிங் ப்ரோக்ராமிங் கத்துறது? தம்பி, நான் தான் முன்னே சொன்னேன்ல, என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். கட்டி முடிச்சோன்னே உனக்கு செட்டிங் ப்ரோக்ராமிங் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறேன்டா. சரியா? போய் அந்த வேலையை மட்டும் பாரு, கொடுத்த வேலையை. A few minutes later. தம்பி, வீட்டுல 1 மணி நேரம் முக்கியமான வேலையை கூப்பிட்டாங்கடா. நான் போயிட்டு வந்துடுறேன். 1 மணி நேரம் மிஷினை பாத்துக்கண்ணா. சரி, ஓகே. இந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு, அதை மட்டும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணு. எதையும் தொட்டுறாது. சரியா? சரி, ஓகேண்ணா. தம்பி, ஆன் ஆஃப் அதை மட்டும் தான் பண்ணணும். ஓகே பண்றதா சொல்லிட்டேன். நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு நான் போனேன். ஆனு ஆஃப் இருந்தாலும் இந்த பட்டன் அழுத்துவானே, இது எதுக்கு? அழுத்தி பார்ப்போம். அவன் இல்லாத பக்கத்துல தான் உண்டு. அவன்லாம் சொல்லி தர மாட்டான். ஐயோ, என்ன உடஞ்சிருச்சு? 1 hour later. தம்பி, போட்டியாடா? இது டேய், என்னடா உடச்சு வச்சிருக்க மிஷினை? இந்த பட்டன் அழுத்தினா வந்துச்சு. அட்டோ பாவி, உன்கிட்ட படிச்சு சொன்னடா ஆன் ஆஃப் பட்டன் மட்டும் அழுத்துனேன். ஏன்டா இப்படி பண்ண? தெரியாம. போன கம்பெனிலையும் இப்படிதான் ப்ரொமோஷன் போடுவாங்க நம்பி சீட்டு பணத்தை போட்டு வச்சிருந்தேன். ப்ரொமோஷன் போற நேரம் பார்த்து அந்த ஹெல்ப்பர் எனக்கு உழைய வச்சுட்டு போயிட்டாங்க வேலைக்கு. என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற நேரம் பார்த்து நீ இப்படி பண்ணிட்டியடா. டேய், எனக்குனே வருவீங்களாடா? ஏன்டா பேசிட்டு இருக்கீங்க? 15 வருஷமா நல்லா ஓடிட்டு இருந்த மிஷின்ரா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்பாடா, நான் கூட புதுசுன்னு நினைச்சேன் சார். டேய், வாய் மூடுறா. என்னடா தெரியும் உனக்கு இந்த மிஷினை பத்தி? இவர் ஒரு சீனியரா ஒரு மிஷினையும் பார்த்துக்க தெரியல, ஒரு ஹெல்ப்பரையும் பார்த்துக்க தெரியல. இல்ல என்னடா சீனியரு? உங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் என்னது இந்த இன்க்ரிமெண்டா, அதை ஃபர்ஸ்ட் கட் பண்றேன் இந்த வாட்டி. ஏய் வாடா. சார் உனக்கு நான் நல்லா திருப்தியா? அட பாவி, உன்கிட்ட படிச்சு சொன்னேன்டா. உன்னை மாரி சார் தற்கூரி ஹெல்ப்பர்னால தானே நல்லா வேலை செய்யற ஹெல்ப்பர் கூட உதவி பண்றது கஷ்டமா இருக்குடா.